துளசி மாலை அணிந்தாலும் ஐயனோ சபரிமலை. சபரிமலையின் ரகசியம் மகர ஜோதி உண்மையாகவே உருவாகிறதா இல்லை உருவாக்கப்படுகிறதா என்ற ஒரு பெரிய கேள்வி அறிவியல் ஆராய்ச்சிகள் மத்தியிலும் அநேக மக்கள் மத்தியிலும் ஒரு கேள்விக்குறியாக தான் உள்ளது. ஆனால் ஐயப்ப பக்தர்கள் மத்தியில் ஐயப்பன் மகர ஜோதி வடிவில் அவர் காட்சியளிக்கின்றார், அனைத்து மக்களுக்கும் அருள் பாலிக்கின்றார் என்ற ஒரு நம்பிக்கையும் வருடத்துக்கு வருடம் அதிகமாகி அந்த மக்களின் செல்லக்கூடிய நபர்களின் எண்ணிக்கையும் அதிகரித்து கொண்டே இருக்கின்றது. மக்களின் பக்தி முயற்சியும் அதிகரித்து கொண்டே இருக்கின்றது. இதில் உண்மையாகவே உருவாகிறதா இல்லை உருவாக்கப்படுகிறதா என்று நாம் பார்ப்பதற்கு முன்னால் 1700 அந்த வருடங்களில் மகிஷி என்ற ஒரு அரக்கி இருக்கிறாங்க. அந்த அரக்கி பார்த்திங்கன்னா அவங்க பிரம்மன்ட்ட ஒரு வேண்டுதல் வைக்கிறாங்க. என்ன வேண்டுதல் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நான் மனிதர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு நபர்களால், அதாவது ஆணுக்கும் பெண்ணுக்கும் பிறந்த நபர்களால் நான் இறக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு வரத்தை பெற்றுதாங்க. அந்த வரத்தை பெற்று எல்லா மக்களையும் ஒரு ஆட்டி படைக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அப்போ கடவுள் ஒரு முடிவு எடுக்கார். சிவன் இவர் இந்த மகிஷி அப்படிங்கக்கூடிய ஒரு அறைக்கு எல்லாத்தையும் ஒரு ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தேவர்கள் மூலமாக சிவனுக்கு ஒரு பெரிய ரிப்போர்ட் ஒன்று போகுது. சிவன் என்ன முடிவு பண்ணுறாருன்னா, அப்போ ஒன்று செய்யலான்னு சொல்லிட்டு அவர் ஒரு ஒளியினால் ஒரு படைக்கப்பட்ட ஒரு குழந்தையை உருவாக்குறாரு. அவர் தான் பார்த்திங்கன்னா ஐயப்பன். அந்த ஐயப்பனை அவர் என்ன செய்கிறாருன்னா, கழுத்தில் ஒரு மணி அணிந்து அந்த குழந்தைய பார்த்திங்கன்னா கேரளா மாநிலத்தில் இருக்கக்கூடிய அந்த இடத்துல அவர் அந்த ஆற்றங்கரையோரம் விட்டு செல்கின்றார். அந்த ஆற்றங்கரையோரம் விட்டு செல்லும்போது அதை பந்தால மகாராஜா அந்த குழந்தையை காண்கின்றார். அவருக்கும் ரொம்ப நாளாக குழந்தையே இல்லை. அந்த காரணத்தினால அந்த குழந்தைய நம்ம எடுத்து வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கடவுள் மூலமாக ஒரு அறிவுறுத்தல் கொடுக்கப்படுகிறது. அங்கே ஒரு முனிவர் வராரு. அந்த முனிவர் சொல்கிறாரு, இந்த குழந்தைய எடுத்து நீ வளர்ந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அவரும் ஒரு சிவன் பக்தர், பந்தல மகாராஜாவும். அந்த ஒரு வழிமுறை நடந்துகிட்டு இருந்திருக்குது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள் கழித்து அந்த பந்தல மகாராஜாவுக்கு ஒரு குழந்தை பிறக்க போகுது. அந்த குழந்தை பிறக்கும்போது அவங்க இருக்கவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் இன்னும் மணிகண்டனும் வச்சுருந்தீங்கன்னா எப்படி நம்ம அடுத்த ஒரு குழந்தை பிறக்குது, எது உங்களுக்கு வாரிசாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பந்தல மகாராஜாவோட இதுக்கு ஒரு மகாராணிக்கு ஒரு அறிக்கை சொல்கிறாங்க. அப்போது அந்த மகாராணி என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு ரொம்ப தலைவலிக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு ட்ராமா ஒன்று நடத்துகிறாங்க. அந்த ட்ராமாவுக்கு சொன்னாங்கன்னா என்னென்னா, ஒரு முனிவர் வராரு. அவர் மருத்துவர் வராரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த தலைவலி போக்குறதுக்கு பார்த்திங்கன்னா புளிப்பாலை எடுத்து சாப்பிட்டிங்கன்னா சரியாக போயிடும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு நம்ம மணிகண்டன் உடனேயே களத்தில் இறங்கி அந்த புளிப்பாலை கொண்டு வர்றதுக்காண்டி உள்ளே போயிட்டுருக்காரு. உள்ளே போயிட்டு அவர் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா அங்கே மகிஷி அந்த அரக்கிக்கும் ஒரு ஒரு அறிக்கை கிடைக்கிது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, உன்னை கொல்றதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு இளைஞன் உள்ளே வந்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் போகுது. அந்த மகிழ்ச்சியை உள்ளே அந்த இளைஞனை எப்படியே கொல்லணும்னு சொல்லிட்டு வராங்க. கடைசியில் ஐயப்பனோட சாபத்துக்கு ஆளாகி அந்த மகேஸ்வரி அந்த இடத்துல இறந்து போகிறாங்க. மகேஸ்வரி இறந்து போகிறது பார்த்திங்கன்னா ஒரு ஆல்ரெடி ஒரு வரவன் வாங்கியிருந்தாங்க. என்னென்னு சொல்லியிருந்தேன், அதாவது மனிதர்களால் உருவாக்கப்பட்ட, அதாவது ஆணும் பெண்ணும் சேர்ந்து உருவான ஒரு நபரால் அழியக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஐயப்பன் ஜோதி ஒளியில் உருவானார். அதனால் அவர் முழுமையாக அழிக்கப்பட்டாங்க. அடுத்தது அந்த ஒரு புலி மேலே ஏறி அவங்க பால் கொடுத்தாங்க அப்படிங்கிறது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயமா இருக்குது. அப்போ மகாராஜா சொல்கிறாரு, நீங்கள் இந்த இடத்துல இருந்து ஒரு அம்பு எய்ங்க, அந்த அம்பு எங்கே போய் நிற்கிதோ அந்த இடத்துல உங்களுக்கு கோயில் கட்டி வழிபடுறேன் அப்படின்னு சொன்னார். அது மட்டும் பார்த்தாதுங்க, எனக்கு பார்த்தீங்கன்னா வருடத்துக்கு ஒரு முறை ஒளியாக நீங்கள் எனக்கு காட்சி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. அந்த ஒளியையும் பார்க்கலாம். அதாவது 2000 அந்த ஆண்டில் பார்த்திங்கன்னா கேரளாவை சேர்ந்த மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிருபர் நேரடியாக அந்த இடத்த போய் ஆராய்ச்சி பண்ணுறாரு. அந்த ஆராய்ச்சி பண்ணுற இடத்துல பார்த்திங்கன்னா ஆதிவாசிகளால் அந்த இடத்துல விளக்கேற்றப்படுகிறது அப்படிங்கிற சொல்லி ஒரு உண்மை தெரிஞ்சு போச்சு. அதாவது பார்த்திங்கன்னா, ஆனால் ஐயப்பன் அந்த வருடத்துக்கு ஒரு முறை வருவதுன்னு சொன்னது உண்மைதாங்க. மகர சங்கர சதுர்த்தி அன்னைக்கு தான் பார்த்திங்கன்னா மகர நட்சத்திரத்தில் அவர் தெரிவார். வானத்தில் நம்ம பார்க்கும்போது அந்த ஜோதிக்கு கொஞ்சம் மேலே மகர நட்சத்திரம் ஒளிரும். அதாவது சில நட்சத்திரங்கள் பார்த்திங்கன்னா ஒரு பர்டிகுலர் மாதத்துலேயே வருஷத்துலேயே வரக்கூடியது. ஆனால் இந்த மகர நட்சத்திரம் பார்த்திங்கன்னா தை மாதம் அந்த முதல் நாள் அந்த நட்சத்திரம் தெரியுது. அந்த நட்சத்திரத்தை ஆதிவாசிகள் வழிபடக்கூடிய ஒரு முறை தான் மகர ஜோதியை, அந்த ஜோதியை காட்டி வழிபட்டுருக்காங்க. ஆனால் நம்ம நட்சத்திரத்துக்கு அந்த இம்பார்ட்டன் கொடுக்குறாம அந்த ஜோதிக்கு அந்த இம்பார்ட்டன் கொடுக்குறோம். அதாவது பார்த்திங்கன்னா மகர நட்சத்திரம் அதுதான் பார்த்திங்கன்னா ஐயப்பன் அவர் மகர நட்சத்திரத்தில் தான் தெரிகிறார் அப்படிங்கிறது
ஒரு முழுமையான ஒரு உண்மையாக இருக்குது. எல்லாமே சபரிமலைக்கு போனீங்கன்னா மகர ஜோதி வழிபடுறது தவறு இல்லை, அது வழிபாடு முறை தான். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா மகர நட்சத்திரம் கண்ணுக்கு தெரியுதா, அதை பார்த்துருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அதை நம்ம முயன்று பார்ப்போம். மீண்டும் சந்திக்கலாம். இது உங்கள் விகேஎஸ் எஃப்எம். நான் உங்கள் கோயில். என் மனமும் ஐயாவும் தங்கரகம் பகவா. இது உங்கள் விகேஎஸ் எஃப்எம். கேட்க துடிக்குது மனசுக்கு.